அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்நாடகா வாழ்க்கை முறை பற்றி தான் பார்க்க போறோம். சிறிது காலம் என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீடியோ போட முடியவில்லை. இப்போ எல்லாம் சரியாகிவிட்டது. நம்ம குடும்பத்தை அன்றாட வாழ்க்கையை பார்க்கலாம். குழந்தைகளா எழுந்துருங்க, நேரமாச்சு. அம்மா இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா? இல்ல கண்ணா, எழுந்து வா, இன்னும் நேரமாகிடும். அம்மா சொல்றது சரி, எல்லாருமே எழுந்துருங்க. சரி அம்மா, எழுந்துட்டேன். இப்போ அழகா கோலம் போடுற மாதிரி பாருங்க. இந்த அழகான வரிகளை இப்படித்தான் முடியுது. அம்மா, செடி இவ்வளோ தண்ணி ஊத்தினா போதுமா? மாமா எருடா கண்ணா. அம்மா சாணி வாரி கிட்ட வரேன். சரிங்க அம்மா. இப்படி செய் கண்ணா. நல்லா இருக்கு. குழந்தைகளா, தோட்டத்துக்கு வாங்க. அம்மா நாங்கள் தண்ணி ஊத்திட்டோம். ரொம்ப நல்லது. இப்போ காய்கறி பறிக்கலாம். அம்மா இந்த செடியில பெரிக்காய் இருக்கு. அத மெதுவா பிடிங்குங்க. பாருங்கம்மா எவ்வளவு அருமையா இருக்கு. மாடுகளுக்கு உணவளிப்பது. சாப்பிடுங்கள். குழந்தைகளா, இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க, பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்னைக்கு காலையில டிப்பனுக்கு நம்ம ராகி சரி பண்ணிடலாம். ராகி மாவை இங்க தானே வச்சோம். இதோ இந்தா இருக்கு. இப்போது அடுப்பில் ராகி களி கிண்டுவது போல் முதலில் தண்ணீர் கொதிக்கட்டும். இப்போது ராகி மாவை சேர்க்கலாம். நன்றாக கிண்டவும், உருண்டைகள் வராமல். பாருங்கள், ராகி களி ரெடி. சப்ஸ்கிரைப் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக. ஆம், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். ஆமா. கடவுள் அருளால் நாம் போது மகிழ்ச்சியாக இருப்போம். அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம் சேனலை பார்க்கும் அனைவரும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச்சி கண்ணம்மா, சீக்கிரம் ட்ரெயின் ஏறலாம் வாங்க. ஆமா, போகலாம். அப்பா, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுடா, வாங்க. அம்மா, ஜன்னல் ஒரு சீட் கேட்கணும். கேட்கலாம், ஏறுங்க. உள்ள போகலாம். ஐயா ஜாலி. அம்மனுக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு அத்தை வீட்டுக்கு போனாலே ஜாலி தான். அங்க போயிட்டு நான் சிட்டுக்குருவி விளையாடுறேன். நீ அப்புறம் நீங்க புளியோதரை சாப்பிடுங்க. வீட்ல இருந்தே புளியோதரை கட்டிட்டு வந்துட்டேன் கூட. எள்ளு ஊற வச்சுக்கோங்க. அருமையா இருக்கு இந்த புளியோதரை. எனக்கு எப்படா பெங்களூர் போயிட்டு சாம்பார் சாப்பிடணும்னு தோணுது. அத்தை சாம்பார் சூப்பரா இருக்கும். கண்ணம்மா, புள்ளையில கையில புச்சுக்கோ, ஜங்ஷன் வந்துச்சு, நம்ம இறங்க போறோம். சரி அப்பா. வாங்க. மாமா இங்கதான் வரேன்னு சொன்னாரு. நம்ம ஜங்ஷனுக்கு வெளியே நிக்கலாம், வாங்க கண்ணம்மா. குழந்தையில கையில பிடி. அத்தை மாமா இங்க. வெளியே இருக்காரு, போகலாம். காருக்குள்ள ஏறுமா நீ. ஏன் இல்ல, எல்லாத்தையும் உள்ள போடலாம். அப்போ நான் எப்படி உள்ள வருவேன்? நீ உள்ள ஏறிடு, சரியா போகும். மீனா நிக்கிறா. ஆமா கண்ணு, நல்லா இருக்கியா? எல்லாரும் இங்க பாருங்க மீனா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்முகத்திலும் சிரிப்பா இருக்கிறோம் மீனா. பாருங்க, இந்த கோலால ரொம்ப அழகா. உனக்காக தான் போட்டோம் கண்ணு. வாங்க உள்ள போகலாம். என்னமா டீ வேணுமா? உனக்கு காசு வேணுமா? பிஸ்கட் எடுத்துக்கோங்க, வாங்க. ஆமா பாட்டி, ரொம்ப நன்றி. அத்தை, எல்லாருக்கும் டீ கொடுங்க. எடுத்துக்கோங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. வீட்டுக்கு உறவுக்காரர்கள் வராங்க, அவங்களுக்கு தான் பூ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, மாமா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பூ பறிச்சுக்கலாம். அண்ணி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, நீ ரொம்ப நாளாச்சு. மீனா, உன்னையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அத்தை, என்னையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இனிமே நம்ம அடிக்கடி பார்க்கலாம். என்ன மீனா பண்ணி, நீங்க ரெண்டு பேரும் பூவை தலையில வச்சுக்கோங்க, வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். சரி அக்கா, நாங்க பூவை வச்சுக்கிறோம். அப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம். அதான் சொல்றேன், வாங்க. ஓகோ, வாங்க வாங்க. என்னங்க, அந்த வாழைத்தாரையும் வெட்டுருங்க. மருமகளே, இந்த துணியை காய போடுங்க. இந்தா, இதை காய வைக்கிறேன். நல்லா உலரட்டும் இந்த துணி. எனக்கு பிஸ்மில்லா பாத் போடுங்க. இந்த ஊர்ல இந்த டேஸ்ட் எங்க ஊர்ல வர மாட்டேங்குது. சரி குழந்தை, இதோ கொட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்ட். அடடா, ரொம்ப சந்தோஷம். அம்மா எல்லாருக்கும் ராகி களி வைங்கம்மா. சரி கண்ணா. நன்றி அம்மா. இதோ குடுக்கறேன். எல்லாரும் கார்ல இறங்கி எல்லாம் மைசூர் அரண்மனையை பார்த்துட்டு வரணும். ஆமாமா போகலாம். இதோ ஏறிட்டேன். அனைவரும் உள்ளே வந்து உட்காருங்க. போகலாம் போகலாம். சரி, கிளம்பலாம். பை பை, கவனம் போங்க. அதோ பாருங்க, மைசூர் மஹால் வந்துருச்சு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இங்கேயே நிறுத்தலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, நெருங்கிட்டோம். இந்த மஹாலை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கட்டுமானம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கலைஞர்கள் ரொம்ப உழைச்சிருக்கணும். மைசூர் மஹாலுக்கு வந்த நினைவா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அருமையா இருக்கும். சரி, எல்லாரும் சிரிச்சு பாருங்க. 1 2 3. எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க, உடுப்பி ஹோட்டல் தான் இருக்கு. நாங்க போய் சுட்டா இட்லி சாப்பிட போறேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இட்லி ரெடி. சாப்பிடலாம். மைசூர் மஹாலை பார்த்தாச்சு. இப்ப நம்ம தோட்டத்துக்கு போலாமா? வாங்கலாம் போ. ஆமா, போகலாம்.
அங்க என்ன பார்க்கலாம்? போக்கர் நல்ல யோசனை, அதற்கு போகலாம். அப்பா போ. மாடுகளா ஆடுகளா ஓரமா போங்க. சுசு போ போ. மாடுகளா ஆடுகளா ஓரமா போங்க. சுசு போ போ. இதுதான் பிள்ளை இல்லாத நம்ம வீட்டு காபி தோட்டம். அத்தானே ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த தோட்டம் நம்ம குடும்பத்தோட பெருமை. அப்பா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் அப்பா. மிளகு வேணும்னா எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டு தோட்டம் தான் இது. அத்தை ரொம்ப நன்றி, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச சோயா இருக்கும். இந்தா கொஞ்சம் சாப்பிடுங்க. அருமை. நம்ம ஊர்ல திருவிழா அக்கா. அடடா என்ன சந்தோஷம். அதானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா போகணும். பெங்களூர் பஸ் வருது. அதோ பஸ் வந்தாச்சு, அங்க போகலாம். பஸ் இல்லங்க, ஏறுங்க, நேரமாகுது. அங்க ரெடி. இந்த பாப்பா இளநீ கூடியது நம்ம தோட்டத்து வேலை. நீ நல்லா ருசியா இருக்கும். அப்பா சூப்பர் ருசியா இருக்கு. அதான் நம்ம தோட்டத்துல இருந்து. இன்னும் கொஞ்சம் வேணும். குடுமா இளநீர் எல்லாம் போதுமா? பாதி இளநீ வீட்டுக்கு எடுத்துக்கோங்க. பக்கத்துல தான் நம்ம பாக்கு தோப்பு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். சரியப்பா போகலாம். ஆமா போகலாம். அந்த விநாயகர் சிலை அந்த பக்கம் வைங்கம்மா. சீக்கிரம் வைங்க, சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். ஆமா இதோ வைக்கிறேன். ரொம்ப நன்றி. போகலாம் போகலாம். நேரமாச்சு, எல்லா திருவிழா கிளம்புங்க. ஆமா போகலாம். அப்பா கொடி தூக்குறேன். அத்தை கை கொடுங்க. வண்டி ரெடி, போகலாம். சரி, எல்லாரும் பின்னாடி வாங்க. பூக்கள தூங்க. குடும்பமாக வந்து இந்த திருவிழாவை காணுவது போல். ஆமா, இந்த கரகன் ரொம்ப அழகா இருக்கு. அப்பா பாருங்க, அவர் இப்படி நடனம் ஆடுறார். வாவ், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹர ஹர மகா. இந்த கரக திருவிழா கர்நாடகாவில் பிரபலமான திருவிழா. ஒரு மனிதர் தலை மீது பெரிய மலர் கரகத்தை சுமந்து கொண்டு செல்கிறார். கூட்டம் முழுதும் உற்சாகமாக கொண்டாடுகிறது. கரக திருவிழாவின் உற்சாகத்தை அனுபவியுங்கள். இது எருமை எடுத்து விட இதுவும் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். வாங்க எல்லாரும் இழுங்க. மைசூர் புடவை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு பட்டு புழுக்கள் தேவைப்பட்டு பாருங்க. ஒரு புடவைக்கு ஆயிரக்கணக்கான புழுக்கள் தேவை. பாருங்க இத்தனை புழுக்கள் இலைகளை சாப்பிடுது. அடடா இவ்வளவு ரொம்பவே தேவை. ஆமா, இந்த தொழில் ரொம்ப உழைப்பு. மருமகளே புடவை எடுத்துக்கோங்க. அத்தை இது ரொம்ப அழகா இருக்கு. அந்த சிவப்பு நிறம் உனக்கு எல்லாம் பொருத்தமா இருக்கும். ஆமா, இது நல்ல தேர்வு. இந்த பானை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, நல்ல வேலை. ಈ ಮಡಿಕೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. எங்களுக்கு கொடுங்க. హే రామా, ద్రాక్ష పండు తీయండి. ఈ ద్రాక్ష ఎంత బాగుంది. திருவிழாவில் வலையில் போடுவது நல்லது என் மகளே. சரி அம்மா. என் மருமலுக்கு வலையில் போடு தம்பி. இதோ இந்த. எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு களைச்சி போயிருப்பீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, ரொம்ப சோயா இருக்கு. அத்தை நீங்க சமைச்சதே எப்போ சூப்பர். நன்றி, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் தூங்குங்க, காலையில வெளியே போகணும், கோயிலுக்கு கிளம்பணும். இல்ல இந்த அரண்மனை ரொம்ப அழகா இருக்கு. ஆமா இன்னும் நிறைய பார்க்கலாம். அப்பா லக்கேஜ் எடுக்கலாமா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். அடுத்த என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி போகலாம். ஒரே